Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே கஞ்சா போதைக்கு தம்பி அடிமையாவதை தட்டி கேட்ட அண்ணனை வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய தம்பியை தட்டி கேட்ட அண்ணனை தம்பியினுடைய நண்பர்கள் வெடிகுண்டு வீசி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தையே கதிகலங்க செய்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காந்தி நகர் பகுதியில் 3 பேர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் விசாரணையில் பல முக்கிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முகேஷ், தீபன், ஜாவித் ஆகிய 3 பேரும் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். திடீரென அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை 3 பேர் மீதும் வீசி இருக்கிறது. முகேஷ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிக்க துடிக்க உயிரிழந்திருக்கிறார். இந்த கும்பல் மற்ற இருவரையும் கத்தியால் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இதில் தீபன் என்பவருடைய கையில் நாட்டு வெடிகுண்டு பட்டதில் கையினுடைய தோள் பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. மற்றொருவருக்கு தலையில் பின்மண்டையில் வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கத்தி மற்றும் வெடிகுண்டுகளை கொண்டு இளைஞர்கள் கஞ்சா போதையில் மிகப்பெரிய அளவில் ரவுடிகளைப் போல மோதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தையே இன்றைக்கு அச்சுறுத்தி இருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் கஞ்சா எப்படி நடமாடி கொண்டிருக்கிறது, கஞ்சாவின் போதையால் தமிழகம் எப்படி தலைகுனிந்து நிற்கிறது, இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாள்தோறும் புள்ளி விவரங்களோடு கஞ்சாவினுடைய புழக்கத்தாலும் கஞ்சாவினுடைய விற்பனையாலும் போதையாலும் தமிழகம் எப்படி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதையும், குறிப்பாக கஞ்சா வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து மிகப்பெரிய போதைப் பொருட்கள் மெத்தாபெட்டமைன், பிரவுன் சுகர், கொகைன் போன்ற பொருட்கள் எல்லாம் தமிழகத்திலே ஊடுருவதை தடுப்பதற்கு இங்கு நாதி இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற மோதல் சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் முகேஷின் தம்பி இந்த ஜீவா என்பவர் தொடர்ந்து இந்த பகுதியிலே கஞ்சா புகைத்திருக்கிறார். இந்த கஞ்சா புகைப்பதற்கு ஆகாஷ் என்கிற இளைஞர்களும் அவருடைய நண்பர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இந்த கஞ்சா புகைக்கப்படுகிற போது இந்த நண்பர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாகி பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு விட போகிறது என்பதற்காக முன்கூட்டியே இதனை தடுக்க வேண்டும் என்பதற்காக தனது தம்பியை தவறான பாதையில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக முகேஷ் தட்டி கேட்டிருக்கிறார், தடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்திலே ஏற்கனவே இவர்களுக்குள்ளே முன்பகை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் கத்தியால் கொண்டு ஒரு 2 கும்பலும் வெட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் இந்த முன்பகை காரணமாக பழி தீர்ப்பதற்காக கஞ்சா போதையிலே இந்த நாட்டு வெடிகுண்டு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. முகேஷ் சம்பவ இடத்திலேயே வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டிருக்கிறார். மேலும் ஒருவர் பிற்பக்க மண்டையிலே அவருக்கு மிகப்பெரிய அளவிலே கத்தியால் வெட்டப்பட்டு அரசு மருத்துவமனையிலே தையல் போட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார். ஏற்கனவே ஒருவர் கத்தியால் வெட்டியதில் காது ஒன்று அருந்து இருக்கிறது. காது அருந்து அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகத்திலே இளைஞர்கள் மத்தியிலே போதை பழக்கம், குறிப்பாக கஞ்சா, பிரவுன் சுகர், கொகைன் போன்ற சொல்ல முடியாத அளவிற்கு இந்த போதையினுடைய நடமாட்டம், விற்பனை இதனூடாக இன்றைக்கு தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் முழுமையாக இன்றைக்கு இந்த வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் திமுக ஆட்சியினுடைய மெத்தன போக்கும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறியதும் தான் இந்த படுகொலைக்கு காரணம் என்று தெரிவித்திருக்கிறார். நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்லப்படுகிற அளவிற்கு இளைஞர்களுக்கு எப்படி நாட்டு வெடிகுண்டு தயாரிக்க தெரியும், இந்த நாட்டு வெடிகுண்டு எப்படி அவர்களுடைய கையிலே கிடைத்திருக்கிறது, இதற்கெல்லாம் மூல காரணமாக கஞ்சா போதை தான் இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவம் பட்டவர்த்தனமாக நிரூபித்திருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் தினந்தோறும் கஞ்சா பறிமுதல் என்பது நாள்தோறும் அரங்கேறி வரக்கூடிய ஒரு சம்பவமாகவே பார்க்க முடிகிறது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் நடமாடக்கூடிய கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் ஏன் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்கள் என்கிற கேள்வியை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த குண்டுகளை வீசுவர்கள் யாராக இருந்தாலும், அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய நிர்கதியாய் நிற்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.